பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கு கடவுளா பார்த்து பெரிய ஆப்பு வச்சதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கடா விருந்து இனிமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஊர் மக்களுமே நேரா தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்துக்கும் கலந்துக்கிட்டு அங்க மனசார சாப்பிட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு இங்க மொய்யும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாடி தமிழ்ச்செல்வி, நாங்க எவ்வளவு பசியோட எவ்வளவு கனவோட வந்திருந்தோம் தெரியுமா? கடை விருந்து சாப்பிடலாம், வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். கடைசியில பார்த்தா ராஜாங்க ஐயா நடத்தின விருந்துல அந்த ஆடு தலை கொஞ்சம் கூட ஆட்டவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை வெட்டாம விட்டுட்டாங்க. நாங்களும் கடை விருந்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில எங்க பட்னியா போயிடுவோமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். அந்த நேரமா பார்த்து நீ இங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வயிறார சாப்பிட்டோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ஊர் மக்களுமே நல்லபடியா சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க தமிழ்ச்செல்வியோ, அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, எனக்கு அவங்க வந்து சாப்பிட்டதுலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி நான் எல்லா இலையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒவ்வொரு இலையா எடுக்க ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் 1000 5000ன்னு நிறையவே பணம் கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அங்க கருப்புமே எல்லா பணத்தையும் எடுத்து எண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அம்மாடி தமிழ், நீ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அந்த கடவுள் உத்தரவிட்டுட்டாரு. நீ நினைச்ச மாதிரி அம்புட்டு பணம் 1,00,000 ரூபாய்க்கு மேலவே வந்திருக்கு. அண்ணே என்னென்ன சொல்றீங்க, உண்மையாவே வா? ஆமா தமிழ்ச்செல்வி, கடைசி நேரத்துல கடவுள் ஒன்ன கைவிடல. நாங்க கூட இத நம்பவே இல்லை. கண்டிப்பா இந்த சாப்பாடெல்லாம் வீணாதான் போக போகுதுன்னு நினைச்சோம். இப்போ பார்த்தா ஊர் மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கடவுளே வந்து சாப்பிட்ட மாதிரி இப்போ நமக்கு மொய்யும் கிடைச்சிருச்சு. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பணத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு போய் நீ படிக்க போற காலேஜ்ல பணத்தை கட்டி அதுக்கப்புறம் நீ சீட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு கருப்பும் இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல அங்க இருந்த செல்லப்பாண்டி வசந்தின்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. அண்ணே, நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகலண்ணே. நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், கண்டிப்பா இதுல நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு. ஆனா கடைசி நொடியில அந்த கடா இங்க எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த மனசே வெறுத்து போச்சு. அப்புறம் தான் சரி ஏதாவது அனாதை ஆசிரமத்துல இந்த சாப்பாட்டெல்லாம் கொடுத்துடலான்னு நினைக்கும் போது அந்த கடவுள் ஏதோ ஒரு நல்வழி காட்டி எனக்கு இப்போ பணமும் கிடைச்சிருச்சு. நான் வேண்டுனது கண்டிப்பா வீண் போகலன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி டாக்டருக்கு படிச்சிருவேன் அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. சரி சரி தமிழ், வா நேரம் ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேரா இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தோட தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் குடும்பமே போயிருக்க. அங்க இருந்த சாவித்திரி கிட்ட இங்க தாமரை இருந்துகிட்டு, போச்சு எல்லாம் போச்சு, ஒண்ணு கூட நம்ம ஒழுங்கா பண்ணவே இல்லை. அம்மா என்னம்மா இது, அந்த ஆடு மட்டும் தலையாட்டி இருந்தா கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி தோத்திருப்பா. ஏற்கனவே என்ன அங்க கோவில வச்சு அவமானப்படுத்தி அடிச்சா, இப்போ இன்னும் ஓவரா பண்ண போறா. அவ மட்டும் டாக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நாம தலையில துண்டு போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். நீயும் ஏதோ பண்ற, ஆனா ஒண்ணு கூட உருப்படியா பண்ண மாட்டேமா, அது நடக்கவும் மாட்டுது. அடியே தாமரை, நான் என்னடி பண்ணட்டும்? ஊர் மக்கள் சொல்ற மாதிரி நாமளும் விரதம் இருந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாம தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடை விருந்து ஏற்பாடு பண்ணோம். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? சரி விடு, அடுத்த எதுவுல ஏதாவது பாத்துக்கலாம். ஆமா பாத்துப்பேன், அடுத்ததா அவ டாக்டர் ஆகி வந்து நிக்க போறா, அதுதான் நீ பார்க்க போற. சரி விடுடி பாத்துக்கலாம் அப்படின்னு இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மோகனாவுமே இங்க சாவித்திரி கிட்ட வராங்க. என்ன சாவித்திரி, நீ நினைச்சது நடக்கல போல. தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்த கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கடை விருந்து ஏற்பாடு பண்ண. அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? முன்னாடியே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து அதுக்கப்புறம் கடை வெட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு பழி வாங்கணும்ன்றதுக்காக இவருக்காக நீ வேண்டிக்கிட்டேன்னு எதுக்காக போய் சொல்லணும்? பார்த்தல, தமிழ்ச்செல்வி இப்போ ஜெயிச்சு காட்டியிருக்கா. கண்டிப்பா கூட்டம் எல்லாம் அங்க போய் சாப்பிட்டு இருக்கோம், மொய்யும் வச்சிருப்பாங்க. அவ கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமேலாவது இந்த புத்திய தூக்கி போட்டுட்டு ஆகிற வேலையை பாரு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நீயும் உன் பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு அங்க மோகனா சொல்ல அங்க வந்த அப்பத்தாவுமே, ஏண்டி சாவித்ரி, நீ மோகனா சொன்ன மாதிரி திருந்தவே மாட்ட போல இருக்கே. ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ்ச்செல்வி எப்படா வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம், எப்படா பழிய வாங்கலாம்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அம்மா நீ எனக்கு அம்மாவா இல்ல அந்த தமிழ்ச்செல்விக்கு அம்மாவா? எப்போ பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போ, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சாவித்திரியோ பயங்கரமாவே கோபத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க.